ஆண்டவரும் அருமை இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். என்னுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். எந்த நாளிலும் கூட பரிசுத்த தேவன் உங்களை பார்த்து திருவலம் பற்றி கொண்டிருக்கிற வார்த்தை, உங்கள் ஜெபத்திற்கு நிச்சயம் இன்று பதில் உண்டுன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். உங்களுடைய ஜெபத்திற்கு பதில் வராதபடிக்கு காணப்படுகிறதே, உங்களுடைய ஜெபத்திற்கு பதில் வராதபடிக்கு சோர்ந்து போய் காணப்படுகிறீர்களே. லூக்கா 18ஆம் அதிகாரம் என்று சொன்னாலே சோர்ந்து போகாமல் ஜெபிக்கிறதான ஒரு ஓமையை தான், ஒரு விதவையை குறித்த ஓமையை சொல்லிட்டு தான் ஒரு வசனத்தை அதே இடத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. லூக்கா 18ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவளாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவுடைய விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராயிருந்தாலும் அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ, சீக்கிரத்தில் அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே நன்றாய் கவனித்தீர்களா? தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவுடைய விஷயத்தில் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஜெபிக்கிற தேவனுடைய பிள்ளைகள், ஆண்டவரை நோக்கி காத்திருக்கிற பிள்ளைகள், நீங்கள் யார் என்றால் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இந்த உலகம் உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. நீங்கள் ஆண்டவருடைய பார்வையில் விசேஷித்தவர்கள். பரலோகம் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறது. பரலோகத்திலிருந்து உங்களுக்கு பதில் இன்றைக்கு வரும்னு ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்? கர்த்தர் பேசிக்கொண்டிருக்கிறார். அப்படி என்றால் இங்கே நாம் செய்ய வேண்டியது, தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவளாகிய அப்படி எழுதப்பட்டிருக்கிறது. நன்றாய் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சிறிய காரியத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஏதோ ஒரு காரியத்திற்கு ஜெபிக்கிறீர்கள், அந்த ஜெபத்திற்கு பதில் வராமல் இருக்கிறது என்கிறது நிமித்தமாய் ஜெபத்தை நிறுத்திவிடக்கூடாது. சில ஜெபத்திற்கு உடனே பதில் வரும். உடனே பதில் வந்துருச்சுன்னா சோத்திரம் என்று சொல்லி ஆண்டவருக்கு நம்ம சோத்திரம் பண்ணுவோம், ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். சில ஜெபத்துக்கு 3 நாட்கள் ஆகும். சில ஜெபத்துக்கு பதில் வருவதற்கு 3 வாரங்கள் கூட ஆகும். சில ஜெபத்துக்கு பதில் வருவதற்கு 3 வருஷங்கள் கூட ஆகும். வேதாகமத்தில் பாருங்க, நமக்கு எத்தனை பெரும்பாடு உள்ள ஸ்திரீ 12 வருஷம்னு பார்க்கிறோம். 38 வருஷம் வியாதிப்பட்டவர்களை பார்க்கிறோம். இவர்கள் எல்லாருக்குள்ளேயும் சில வருடங்கள் இடைவெளியை பார்க்க முடிகிறது. சில ஜெபத்திற்கு சில வருடங்கள் கூட ஆகும். நீங்கள் வருடங்கள் கணக்காக காத்திருக்கிறீர்களா? இத்தனை வருஷம் நான் காத்திருந்துட்டேன், இந்த ஜெபத்தை நான் நிறுத்தலை, ஆனால் என் வாழ்க்கையில் பதிலே இல்லாதபடி இருக்கிறது. கர்த்தர் தாமதிக்கிறார் என்று சொன்னால் கர்த்தர் தர மறுக்கிறதற்கு அல்ல என்பதை விளங்கி கொள்ளணும். ஆண்டவர் ஒரு காரியத்தை தாமதிக்கிறார் என்றால் தரமானதை தருவதற்காக தான் கர்த்தர் தாமதித்து கொண்டிருக்கிறார். சில காரியம் நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்க, நீங்கள் ஆசைப்படுறீங்க, உங்கள் மனசிலே அதை ஒரு பெரிய கற்பனை கோட்டையாகவே என்ன செய்து விட்டீர்கள்? கட்டிவிட்டீர்கள். ஆனாலும் ஒரு கற்பனை கோட்டையிலே நீங்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த காரியம் எனக்கு நடந்துடும், இந்த காரியத்தை நான் இப்படி செய்வேன், அப்படி செய்வேன் என்று ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறீங்க. ஆனால் அந்த காரியம் நடக்காமல் இருக்கும் பொழுது, ஆண்டவர் என் ஜெபத்துக்கு பதில் தரலையே, நான் இவ்வளவுலாம் வேண்டினேனே, இவ்வளோலாம் உபவாசம் பண்ணினேனே. நன்றாய் விளங்கி கொள்ளுங்க. ஒரு காரியம் உங்களுக்கு நடக்காமல் இருக்கிறதா? உங்கள் காரியம் உங்கள் ஆண்டவருடைய பார்வையில் என்னச்சுன்னு சொன்னால் நிறைவேறாமல் இருக்குதா? அதற்காக சோத்திரம் பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு காரியம் நடக்கலைன்னா அதை நினச்சி ஆண்டவரை நம்ம சோத்திரம் பண்ணணுமே தவிர கர்த்தரை முறுமுறுக்கக்கூடாது. நடக்கலை அப்படின்னு சொன்னாலே நீங்கள் கற்பனை பண்ணியிருக்கலாம், நீங்கள் ஒரு பெரிய கனவு கோட்டையில் இருந்திருக்கலாம். ஆனால் உங்களை குறித்த தேவ திட்டம் என்ன என்பதை நீங்கள் விளங்கிக்கிட்டீங்களா என்பதை தான் ஆண்டவர் கேட்கிறார். நீங்கள் எப்பொழுதுமே ஆண்டவர் தராததை குறித்து முறுமுறுக்காமல், ஆண்டவர் நமக்காக எதை வைத்திருக்கிறார் என்று, அதே லூக்கா 18ஆம் அதிகாரம் இப்பொழுது நம்ம 8வது வசனத்தில் பார்த்தோமே, என்ன பார்க்க முடிகிறது? என்ன அதில் வாசித்தோம் என்றால், தம்மை நோக்கி கூப்பிடுகிறவளாகிய என்று எழுதப்பட்டிருக்கு. அவரை நோக்கி பாருங்க. உங்களுக்கு நீ எதை வச்சிருக்கிறார், என்ன ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார், என்ன மேன்மையை வைத்திருக்கிறார் என்று சொல்லி அவரை நோக்கி பார்க்கிறதை விட்டுட்டு கற்பனை கோட்டெல்லாம் பண்ணாதீங்க, கனவு கோட்டெல்லாம் பண்ணாதீங்க. நீங்களே ஒரு என்ன செய்யுங்க, இப்படி நடந்துரும் அப்படி நடந்துரும் என்று சொல்லி நீங்களே திட்டம் பண்ணாதீங்க. அவர் திட்டத்துக்கு ஒப்பு
கொடுங்க. நிச்சயமாய் அவர் திட்டத்துக்கு ஒப்பு கொடுப்பீங்கன்னா உங்கள் ஜெபத்திற்கு பதில் இன்று வரும்னு ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படியே ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோமா? சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, அருமை தகப்பனே, உம்முடைய பிள்ளைகளுடைய ஜெபத்திற்கு இன்று பதிலை தந்து உம்முடைய பிள்ளைகளை மகிழ பண்ணும், ஆசீர்வதியும். இயேசு ரட்சக நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல்.